வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மாபெரும் அற்புதம் ஆன ஒரு நாள், இந்த மாபெரும் தருணம் அடங்கிய நாள், இந்த மாபெரும் கிருபை அடங்கிய நாள், இந்த அருமையான நாளை நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எங்கே திரும்பினாலும் துர்சம்பவங்களும் துர்ச்செய்திகளும் இவ்வளவுதான் இல்லை, அவ்வளோ காரியங்கள் செவிகளை எட்டிக்கொண்டே இருக்கும். நீங்க யூடியூப்பை பார்த்தாலும் சரி, செய்தித்தாள்களை வாசித்தாலும் சரி, எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, எந்த செய்தியும் துர்ச்செய்தி அடங்கிய ஒரு காரியமாகவே இருக்கிறது. இல்லை என்றால் துர்மார்க்கர்கள் பார்ப்பீர்களானால் செழிதோங்கி இருக்கக்கூடிய செய்தி, அதுவும் துர்ச்செய்தி தானே. துர்மார்கள் சண்டாளர்கள் இந்த உலகம் எங்களும் சுற்றித் திரிவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையின் நாட்கள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் ஜனநாயகத்தை அங்கே இங்கேயும் பாதுகாப்பாக தான் வைத்திருக்கிறார். அது ஏனென்றால் என்னை போல உங்களைப் போல இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள். அதனால்தான் ஒரு போதும் நீங்கள் ஜெபம் செய்ய மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்திற்காகவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும், இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காகவும் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், நிறைய பேர் கிண்டலா கேட்பாங்க, எங்கங்க உங்க இயேசு 2வது தடவை வரலையா அப்படின்னு. அவர் ஏன் வரலன்னு தெரியுங்களா? அவர் ஏன் இன்னும் பரலோகம் அனுப்பாம இருக்குன்னு தெரியுங்களா? என்னை போல உங்களை போல பல பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லை. கிறிஸ்துவத்தையும் சேர்த்தி தான் சொல்லுகிறேன். கத்தோலிக்கர், சிஎஸ்ஐ, பெந்தகாஸ்ட், எந்த திருச்சபைகளுக்கு நீங்க போனாலும் சரி, கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் மிக 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 குறைந்த ஜனங்களே. இந்த கர்த்தரை அறிந்து கொள்வதென்றால் என்ன? யார்தான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும் என்றால், வேதத்தின்படி எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை வாழ்கிறானோ, whoever shall be the doer of the word can call himself as a disciple of Christ. இயேசுவின் சீஷன் என்று சொல்லி எவன் ஒருவன் தன்னை அழைக்கிறானோ அவன் தன்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஊழியக்காரர்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், உங்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். உங்க வாயின் சொற்கள், உங்க இருதயத்துல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள், புத்தி சுவாத்தியம், கரங்களை கொண்டு, கால்களை கொண்டு, செவிகளை கொண்டு, வாய்களை கொண்டு, கண்களை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்க துர்மாக்க மனிதனா இல்லையான்னு சொல்லி இவைகள் தான் நியாயம் தீர்க்குமாம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 12லிருந்து 19வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. நான் எப்படி அறிந்து கொள்வது? நான் துர்மாக்க மனிதனா? நான் பரிசுத்த மனிதனா? நான் நீதிமானா? நான் அநீதியின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறேனா? அதற்கு தாங்க வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை வாசித்ததோடு கூட விட்டுவிட வேண்டாம். வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். தியானிப்பது என்றால் இதோ உக்காந்து கொண்டு காலையில 2 முறை, மத்தியானம் 4 முறை, இரவுல உறங்கும் முன்பே ஒரு 10 முறை சொல்வதனால் நான் தியானம் செய்தேன் என்பதற்கு அர்த்தம் ஆகாது, பொருள் ஆகாது. அதன்படி என் வாழ்க்கை தரம் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா, என் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்பதற்கு தான் அதற்கு பொருளாகும். எப்படி வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது? எங்கெங்கேயோ செல்லுகிறோம் இல்லையா? காலையில எந்திரிச்ச மாத்திரத்திலிருந்து, எலும்பின மாத்திரத்திலிருந்து நாம் இரவு உறங்கம் செல்லும் வரையும் நாம் பார்ப்பீர்களானால் எங்கேயோ செல்லுகிறோம். வேலைக்கு செல்லுகிறோம். சில பேர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலையில இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்கள பார்க்கவே முடியாது. இந்த டாக்டரை பார்ப்பாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லைன்னா சேல்ஸ்மேனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பல தேசங்களுக்கு பிரயாணம் செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ஜாபாக இருக்கலாம். இல்லை இந்தியாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. எங்கெங்கேயோ போவாங்க, யாரையோ சந்திப்பாங்க. ஆனால் யாரை சந்தித்தாலும் எதை செய்தாலும் வேதத்தின் அடிப்படையில் நான் செய்கிறேனா? அது எங்கிருந்து ஆரம்பிக்க தெரியுங்களா? நீங்கள் செய்கிற தொழிலிருந்து ஆரம்பிக்கும். முதலாவது என்ன தொழில் செய்யறான்? சும்மா ஒரு ஜாப் ஆஃபரை கொடுத்து கோடிக்கணக்கில் உங்களுக்கு சேலரி தரேன் வாங்க அப்படின்னா, ஒரு சாராய கம்பெனியில போய் நீங்க மேனேஜரா உட்கார்றது ஒண்ணுதான். நரகத்துல நீங்களே போய் எனக்கு ஒரு இடம் கொடுப்பான்னு ரிசர்வ் பண்ணி வைக்கிறதும் ஒண்ணுதான். இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால் குழந்தை 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள போனோடனே 11th ஸ்டாண்டர்டுக்கு நீங்க போய் அங்க ரிசர்வ் பண்ணிடணும். அப்படி அவ்வளோ காம்படிஷன்.
இல்லைன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான பிரான்ச் கிடைக்காது, உங்களுக்கு தேவையான நீங்க எதிர்பார்க்கல காலேஜ்ல உங்களுக்கு இடம் கிடைக்காது. இங்கெல்லாம் நான் பெங்களூர் பட்டணத்துல சொல்றேன். குழந்தை 12th ஸ்டாண்டர்ட் நுழைந்த உடனே நீங்க போய் ஏற்கனவே காலேஜ் எல்லாம் ஒரு காலேஜா பார்க்க ஆரம்பிச்சிடணும். த சீட்ஸ் கேன் பி பிளாக்ட் 7-8 months in advance. எப்படி என்றால் குழந்தை பார்த்தீங்கன்னா அப்போதான் 12th ஜூன் மாதம் போய் ஸ்கூல்ல உக்காந்துருக்கு. அப்போ அந்த அடுத்த வருஷத்துக்கு 12th இன்னும் அட்மிஷன், காலேஜில் என்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் முடிஞ்சிருக்காது. அவங்க சொல்றாங்க முடிஞ்ச மாத்திரத்திலே ஆகஸ்ட்ல இருந்து நீங்க பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இல்ல ஜூலைல இருந்தே பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த உதாரணத்துக்கு ஏன் கொடுத்தேன்னா, எவன் ஒருவன் கிறிஸ்துவின் வருகையை குறித்து மிக மிக கவனமாக அக்கறையாக பயபக்தியோட யோசித்து கொண்டிருக்கிறானோ அவன் செய்யக்கூடிய காரியம் இப்படியாக தான் இருக்கும். என்னோட ஸ்பாட்டை நான் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அப்படின்னா என்னோட இடத்த நான் ஏற்கனவே போய் துண்டு போட்டுறணும் அப்படின்னு அர்த்தம். இந்த துண்டு போடுறது தெரியுங்களா? அந்த காலங்களில் நான் பழைய கவர்மெண்ட் பஸ்ல தான் பிரயாணம் செஞ்சுட்டு இருப்பேன். அவ்வளவுதான் வசதி இருந்தது ஆரம்ப காலத்துல. மிக மிக கஷ்டப்பட்டேன் தொழில. நான் ஒரு சிவில் இன்ஜினியருங்க. கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டுக்குள்ள போனதுனால என்னை எல்லாருமே என்னை ஒரு கேலி கூத்தா தான் பார்த்தாங்க. ஏறத்தாழ 3-4 வருஷம் ஆச்சுங்க என்ன நான் என்னோட ஐடென்டிட்டியை நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பதற்கு. என்னாலையும் இது செய்ய முடியும் அப்படின்னு. அப்பெல்லாம் வசதியே கிடையாது, ரொம்ப கஷ்டத்துல இருந்த ஒரு காலம். இந்த ஒரே பஸ்ல பாயிண்ட் டு பாயிண்ட் போனா அதிகமாகும் சொல்லிட்டு கட் பண்ணி போவேன். அதாவது பெங்களூர்ல இருந்து சேலத்துக்கும், சேலத்துல இருந்து ஈரோடுக்கும், ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூருக்கும் போவேன். ஏன்னா வீட்டுக்கு போறதா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்து வாழ்ந்த கோயம்புத்தூருக்கு போறதுக்கு. அப்போ போற காலத்துல அங்க பாத்தீங்கன்னா சில டைம் இந்த தீபாவளி டைம் இந்த டைம்ல அதுல போய் மாட்டிக்குவேன். அப்ப என்னன்னா ஜன்னல்ல இருந்து துண்டு போட்டுருவாங்க ஏறி. உள்ள போய் பார்த்தா வெறும் துண்டா இருக்கும். நான் முதல்ல ஏறுறதுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஜன்னல் வழியா எட்டி குச்சி துண்டு போறதுல இருப்பாங்க. ஆஹா ஃப்ரீயா இருக்குன்னு உள்ள ஏறி உட்காந்தா துண்டு எண்ணுதும்பா. எங்க துண்டு மேல உட்காந்துருக்க, எந்திரி மேல அப்படிமா இல்லைங்களா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து எவன் ஒருவன் மிக மிக அக்கறையாக மிக மிக அதாவது கருத்தாக இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பீர்களானால், நான் எப்படி என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குள் நான் செல்வது என்று சொல்லி இன்றைக்கே இப்பொழுதே அவன் யோசிக்க மட்டுமல்ல, அவன் படவே ஆரம்பித்து விடுவான். யோசித்து கொண்டிருக்கிறவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் யோசிக்கிறதுக்கு உயிரே இருக்காது, மூச்சு நின்று போயிடும். அப்ப எங்க போய் உட்காந்து யோசிப்பீங்க? ஏங்க 70 வயசாயி 80 வயசாயி 60 வயசாயி 50 வயசாயி கூட யோசிக்கலன்னா என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? இன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு நல்லா தான் பண்றாங்க. ஆக்சுவலா சின்ன பசங்களுக்கெல்லாம் சொன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க சில ஆர்ஃபனேஜஸ் மத்தியில எல்லாம் கொஞ்சம் ஊழியம் பண்ணியிருக்கோம். அங்க போனீங்கன்னா அங்க பிள்ளைங்க பசங்கள்லாம் பார்க்கணுங்க. யாருமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அடுத்த வேளை சோறு கிடைக்குமான்னு தெரியாதுங்க. ஆனா அவ்வளோ பக்தி வைராக்கியம், அவ்வளோ பக்தி விருத்தியா இருக்கிறாங்க. வேதத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கேட்டா அப்படி டான்னு சொல்லுதுங்க குழந்தைங்க. ஆனா உங்க வீட்டுல நீங்க செல்லமா ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்துற பிள்ளைக்கு பைபிளை எடுனா வீடியோ கேம்ஸ்னா முதல் முறையா போய் நிற்பான், முதல் ஆளா போய் நிற்பான். அதுல ஒரு பெருமிதம் வேற. என் குழந்தைக்கு ரிமோட்டை கொடுத்தா போதுங்க, அவன் கொண்டு போய் கண்டுபிடிச்சு கொடுத்து என்ன நீங்க நிறுத்துறாங்க. இந்த சேனல்ல இந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி மொபைல் போனை கொடுத்தா எனக்கு தெரியாதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதான் அவரு ஒரு பெருமிதம் பார்க்கணும் அந்த வாய. இந்த பெருமிதம் எல்லாம் இப்ப தெரியாது, ஒரு 15 வயசு போகட்டும். அந்த மாதிரி பெருமிதம் பேசினவங்களோட குழந்தைங்களோட நிலைமெல்லாம் என்னன்னு என் கண் கூட பார்த்திருக்கேன். என்னோட அனுபவத்தில் நான் பார்த்திருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் போவான், ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவான். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுத்தி இன்னைக்கு ஒரு வேலை வெட்டி இல்லாம உக்காந்து அவனை பார்த்து சபிக்காத நாளே கிடையாது. வேதத்தின் அடிப்படையில குழந்தைங்களை வளர்த்த கத்துக்கோங்க, மிக மிக முக்கியம். என்ன இருக்கோ இல்லையோங்க, வேதத்துல இருந்து ஒழுக்கம் உங்க பிள்ளைக்கு வரும். ஒரு ஒழுக்கம், சின்சியாரிட்டி, ஒழுக்கம் இது ஒழுங்கா வந்துச்சுன்னா போதுங்க. குழந்தை எப்படியும் அதாவது பைபிளை தூக்குனவன் வீணா போனதாக நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பைபிளுக்காக, இந்த வேதத்துக்காக, இந்த விவிலியத்துக்காக வளைத்த யாவருமே நல்லா வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுது. அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு சொல்ற மெசேஜை கொஞ்சம் ப்ளீஸ் டேக் இட் டு ஹார்ட். இருதயத்துக்கு கொண்டு போங்க. அதை செயல்படுத்துறதுக்கு முழு மூச்சா நீங்க வேலை செய்யணும்னு உங்களை வாழ்த்துக்கிறேன். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்களாக
2 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல காரியங்களை குறித்து விவரித்து நாம் பேசி கொண்டு வருகிறோம். இவைகள் எல்லாம் ஒன்றை கூட மிஸ் பண்ணாம நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு பிரதர் அன்னைக்கு கேட்டாரு, பிரதர் உண்மையாலுமே இவ்வளோ செஷன்ஸ் நீங்களே தான் பேசுனீங்களா அப்படின்னா, நான் என்னங்க வாய்ஸ் டெஸ்ட் அவங்களுக்கு எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும்? இது ஒரு பெரிய சாதனையெல்லாம் இல்லைங்க பிரதர், ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயல்னு அவர்கிட்ட சொன்னேன். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இத்தனை விஷயத்த யாருமே இத்தனை நாள் பேசி நான் கேட்டது இல்லையே. சரி, நான் ஒருத்தன் தான் கேட்கல அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் அறகுறை போல இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாரத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததுனால சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விளையாட்டுத்தனமா தான் ஆரம்பிச்சோம். கர்த்தர் என் இருதயத்துல சொன்னாரு. ஒரு ஆண்டி மூலமா, இங்க ஒரு ஆண்டி இருக்காங்க, என்னோட மனைவியோட உறவினர், அவங்கள ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க சொன்னாங்க, நீ என்ன பண்றியோ இல்லையோ தெரியாது, என்ன வில்சன் தான் கூப்பிடுவாங்க, என்ன பண்றியோ தெரியாது வில்சன், நீ வந்து எனக்கு தமிழ்ல பிரசங்கம் பண்ணி காட்டணும். சரி, எதை குறிச்சு பிரசங்கம் பண்றது அப்படின்னு அது நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு. அப்புறம் அவங்களே திருப்பி வந்தாங்க. எப்படி கர்த்தர் அனுப்புறாரு பாருங்க வேலையாட்களை. அவங்களே திருப்பி 2-3 நாள் கழிச்சு வந்து, எனக்கு ஜெனிசிஸ்ல இருந்து தமிழ்ல நீ சொல்லி கொடுப்பியா அப்படின்னாங்க. ஆஹா, என்னடா இது ஜெனிசிஸ் கேட்கறாங்களே, எல்லாரும் ரெவலேஷன் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜெனிசிஸை பத்தி இவங்க கேட்கறாங்க, ஆதியாகமத்தை பத்தி அப்படின்னு. இன்னும் ஆதியாகமத்திலேயே இருக்கிறீங்களா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆதியாகமம் எனக்கு சொல்லி தரணும்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, டே ஆதியாகமே தெரியலன்னா வெளிப்பாடை பற்றி படித்து இவங்க என்னடா இப்ப படிச்சு என்ன பண்ண போறாங்க? பேசிக்ஸ் எல்கேஜியே பாஸ் பண்ணாம நான் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போறான்னு ஒத்த காலம் நின்று அவன் தவம் பண்ணான்னா அவன் கண்டிப்பா முட்டாள், ஃபெயில் ஆகிற முட்டாள் அவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தினால இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவம் அநேகம் உண்டு. அதாவது கிறிஸ்துவத்துக்குள் பார்ப்பீர்களானால் அநேகர் இன்றைக்கு பேசிக் ரூல் ஆஃப் தம்ப் அப்படிம்பாங்க. அது கூட தெரியாம இன்னைக்கு நான் வந்து கரிஸ்மேட்டிக் பிரேயருக்கு போறேன், இதாக்கும் அதாக்கும், இந்த ஊழியக்காரனோடு இருக்கனாக்கும். நீ உன்னோட நிலைமை என்ன ராஜா? அதை நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா? அதெல்லாம் ஆண்டவர் அப்போ சொல்லலை எனக்கு. நீ பண்ண ஆரம்பி, ஒரு சாப்டருக்கு ஒரு செஷனை போட்டாலும் 50 ஹவர் பேசிடலாம், சரி அப்படியே ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சதுதான் தாமதங்க. இன்னைக்கு 100வது ஹவரை எட்டி போயிட்டு இருக்கோம், இன்னும் 3 சாப்டர் கூட நம்ம முடிக்கல. அவ்வளோ ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஒரு உண்மை தெரியுங்களா, அந்த ஆண்டி கேட்கறதே கிடையாது. அவங்க கிட்டே சொன்னேன், உங்களுக்காக தான் இதை ஆரம்பிச்சேன், ஆனா உங்களை கொண்டு இன்னைக்கு 10,000 பேர் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் கேட்கறாங்கங்க. எங்க சேனல் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு டிசைட் பண்ணாதீங்க, அங்க ஒவ்வொரு இதுலயும் அவ்வளோ பேர் கேட்கறாங்க. கேட்டுட்டு வந்து அவங்க ஆவியில வளர்றாங்க. பல காரியங்களை அவங்களுக்கு நம்ம விளக்குறோம். நீங்க கேட்குறீங்களோ இல்லையா, உங்களால இன்னைக்கு பல ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லி கூட அதை கேட்கல. சரி, அது விஷயம், அது வேற விஷயம், விடுங்க, அவங்க இஷ்டம். ஸோ நீங்க அப்படி இருக்காதீங்க. சரிங்க, இன்றைக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்குள் நுழைந்து நாம் வெளியே வரப்போறோம். அதாவது இன்னொரு 2 வசனம் தான், 23, 24 படிச்சோம், முடிஞ்சது. இந்த 3வது அதிகாரத்தில் நிறைய செஷன்ஸ், என்னால் நான் எண்ணியெல்லாம் பார்க்கல, ஏறத்தாழ ஒரு 20-25 மணி நேரம் நம்ம 3வது அதிகாரத்திலேயே நம்ம பிரசங்கம் செய்திருக்கிறோம். நான் நம்புறேன், விசுவசிக்கிறேன். இது என்னங்க அவ்வளோ ஆள் கடந்த, அதாவது ஆழ்கடல் அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னா அர்த்தங்கள் இல்லைங்க, ஆழ்கடல் ரகசியங்கள் புரிந்திருக்கிறது. இந்த 3வது அதிகாரம் ஏன் வந்து ஒரு மிக மிக முக்கியத்துவம் சாராம்சம் வாய்ந்த ஒரு அதிகாரம் என்றால், இதில் தான் மனிதன் விழுந்து போனான். இந்த விழுந்து போன மனிதன் அவன் மட்டும் விழுந்து போல, அந்த உலகத்தையே விழுக்காட்டிட்டான், ஒரு ஆட்டி விட்டு போயிட்டான். அப்படி விழுக்காட்டின அந்த உலகம் இன்னும் விழுந்து போன உலகமாவே இருக்கிறது. அது மட்டும் அல்ல, பிசாசுக்கு தாம் பெற்ற அநேக அதிகாரங்களை அவன் கொடுத்து விட்டான். பிசாசு எப்படி இப்படி வல்லமை வாய்ந்தவனா, பவர்ஃபுல்லா இருக்கிறான் தெரியுங்களா? யாராவது இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதை ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நம்ம கடந்து போலாம். அவன் எப்படி இப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறான்? பிசாசு கிட்ட எல்லாம் விளையாடக்கூடாதுங்க, அடிச்சிரும் பிசாசு அப்படின்னு. எப்படி அடிப்பான் அவன்? அவனை பத்தி நீங்க சரியா கத்துக்கணும்னா ஐசியா 14 போய் வாசிங்க. அவன் கீழே வந்து சடலத்தை போல விழுந்து கிடந்தான். அவனை பாக்குறவெல்லாம் என்ன சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்தியான்னு கேட்டாங்களாமா. அப்படி இருந்தவனுக்கு எப்படி வல்லமை வருது சொல்லுங்க? வல்லமை கொடுக்கப்படல. நிறைய பெந்தகாஸ்மாரங்கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க சில வல்லமைகள் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அதனால்தான் அவனுக்கு நான் வல்லமை இல்லாம எப்படி செயல்படுறது, எல்லா வல்லமையும் நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வல்லமை கொடுங்க அப்படின்னா ஆண்டவர் வல்லமை வாராச்சா இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரா? தட்டுல வச்சு லட்டு ஜிலேபி எல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. இதான் அநியாயமா இருக்கு.
தன் சாயலாக தன் பிள்ளைகளை படைத்து, எவ்வளவு பேர் இந்த உதாரணத்துக்கு நீங்க வந்து, அதாவது இந்த உதாரணத்துக்கு நீங்க உதாரணிகளா, எப்படி அதை சொல்றது, how can you be a witness to this saying, or how can you be a testimony of this saying? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், உங்க பிள்ளைகளை நீங்க பத்தீங்க, நீங்க வளர்த்தி கொண்டு வர்றீங்க, ரோட்ல ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு, அந்த பாம்பு வந்து கேக்குது, நான் ரோட்ல போறதுனால தானே என்னெல்லாம் நீ வந்து ரொம்ப எளப்பமா பாக்குற, என்னை எடுத்து நீ வீட்டுக்குள்ள விட்டுப்பாரு, எனக்கு நீ வழி கொடுத்தாதானே உள்ள வந்து என் பவரை நான் காட்ட முடியும்னா, அப்படியா ராஜா அப்படின்னு இங்கிருந்து ஒரு குச்சி எடுத்து பாம்பு தலையிலேயே போடுவீங்க. கரெக்டா? எந்த மதிகட்டவனாவது போய் இப்படி கதவு திறந்து, சரி வா உன் பவர் தான் காட்டேன் அப்படின்னு கதவு திறந்து வச்சுட்டு இருப்பானா? அந்த சர்ப்பம் வந்து தன்னோட வேலையை காமிச்சிரும்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி அப்படி இருக்கிறப்போ இது ஒரு லேசான உதாரணம் தான். இது வந்து பெரிய ஒரு எனக்கு வேற எந்த உதாரணமும் ஸ்ட்ரைக் ஆகல. வேற எப்படி நான் அதை பாக்குறது? சர்ப்பத்தை வந்து பாம்பா தான், அதாவது பிசாசா தான் பார்க்கணும். அப்போ அதே சர்ப்பத்தை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவன் யாரு, என்ன, அவன் ஜாதகம் எல்லாமே தெரியும். ஐசியா 14, எசேக்கியேல் 28 எழுதியிருக்கு. இதை குறித்தெல்லாம் ஏற்கனவே நாங்க விவரித்துட்டோம், முதலாவது அதிகாரத்திலே விவரித்தாச்சு. அப்போ ஆண்டவர் வந்து, ஆமா என் பிள்ளைகளை நான் படைத்ததே வந்து அவங்கள சீரழிக்கிறதுக்கு தான், அவங்கள நோக பண்றதுக்கு தான், அவங்கள தள்ளுறதுக்கு தான், அவங்கள வந்து விழுகாட்டுறதுக்கு தான், அவங்களுக்கு நல்லா ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கிறது தான். இதெல்லாம் அவங்க இதுக்காக ஆண்டவர் படைத்தார். அந்த படைப்பு கேட்டுச்சா, என்ன நீ படைச்சு இப்படியாக நீ எனக்கு கத்து கொடுன்னு? இல்லைங்க, எங்கேயுமே கிடையாது. ஆதியாகமம் 1:2 காட்டுங்க பார்க்கலாம். இப்படிதான் நான் சோதனைக்காரன் என்று ஒருவனை வைத்திருக்கிறேன், அவன் வந்து உங்களை துன்புறுத்துவான், அந்த துன்பத்துக்கெல்லாம் நீங்க வந்து எதிர்த்து நிற்க வேண்டும். இதெல்லாம் புதிய ஏற்பாடு கட்டளைகள், இதெல்லாம் புதிய ஏற்பாட்டின் பிரசங்கங்கள். ஏன்னா விழுந்து போன உலகத்தில் சோதனைக்காரன் ஏற்கனவே ராஜாவாக மாறிவிட்டான். அவனை ராஜாவாக முடிசூட்டி வைத்தது யாரு? விழுந்து போன மனிதன் தானே. அவனுக்கு எதிர்த்து நிற்பது எப்படி என்று 2வது ஆதாம் வந்து இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார், சென்றிருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து, மெஸ்ஸியாவாக இந்த உலகத்துக்கு வருவார் என்றெல்லாம் சொல்லி ஐசியா புத்தகத்திலிருந்து எல்லா ப்ராஃபட்டிக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் மெஸ்ஸியாவை குறித்து ஏற்கனவே எல்லாம் எழுதி வைத்ததைத்தான் அவர் செய்து விட்டு போனார். மத்தேயு 5:17 இதைத்தான் சொல்லுகிறது. சரியா? இப்ப அதல்ல பிரச்சனை. என்ன என்றால், இந்த விழுந்து போன உலகம், இந்த விழுந்து போன மனிதன் ஆண்டவருடைய டிசைன்லயே கிடையாது. மரணம் இதெல்லாம் டிசைன்லயே கிடையாது. சாபம் டிசைன்லயே கிடையாது. ஏன் பிசாசே டிசைன்ல கிடையாது. அப்ப பிசாசோட வல்லமை மட்டும் எப்படிங்க டிசைன்ல வரும்? அப்ப எப்படி அவன் வல்லமை படைத்தவனா மாறினா? இப்ப தெரியுதா, விளங்குகிறதா? ஆண்டவராகிய தேவன் ஒண்ணு வல்லமை அவனுக்கு தந்து, சரி வா 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 நீ மோதி தான் பாரு அப்படின்னு. அதாவது பாம்பு பிடிச்சி நடு வீட்டுல விட்டு நீ மோதி தான் பாரு, பாம்பு அடிப்பது எப்படி என்று சொல்லி என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். எனக்கும் இந்தாடா தடி போ சண்டை போடுன்னு எவ்வளவு பேர் போய் இந்த மாதிரி வேலையை பண்ணுவீங்க? அறிவு இருக்கா அவனுக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை பார்த்து திட்ட மாட்டான்? அப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய ஆளை இருக்கவே முடியாது. அதாவது ஒரு தற்காப்புக்கு ஒரு வேலை இந்த மாதிரி காரியங்கள் நடந்தா, இந்த மாதிரி, ஏன்னா நீங்க பாம்பு இருக்கிற ஏரியால இருக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ராஜா உடனே எடுத்து இந்த மாதிரி போடு தலை மேல நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கலாம். அதுக்குன்னு போய் ரோட்ல போறத எடுத்துட்டு கொண்டு வந்து நடுவீட்டுல விடுற ஆளா நீங்க? அதே மாதிரிதான் ஆண்டு வரும். வல்லமையை கொடுத்து எங்க மோதித்தான் பாரு அப்படின்னு. நிறைய பேர் யோபு பக்தனை குறித்தும் பேசுவாங்க. பாத்தியா, யோபு பக்தன் அப்படித்தான் ஆண்டவர் வந்து சோதனைக்குள்ள உள்ளாக்குனார். ஏன் சோதனைக்குள்ள உள்ளாக்குனார் தெரியுமா? அவர் பொன்னாக விளங்கும்படி, அவருடைய இருதயத்துல இருக்க பயத்தை போக்கும்படி. அவர் இருதயத்துல பெருமை கொஞ்சம், பயம் அதிகம், இது ரெண்டுமே இருந்துச்சு யோபுக்கு. இதெல்லாம் நான் வந்து ஆங்கிலத்துல அருமையாக பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஏறத்தாலும் 35 மணி நேரம் இந்த புக் ஆஃப் ஜாப் சீரியஸா நம்ம ஸ்டடி பண்ணி அங்க பண்ணி வச்சிருக்கிறோம். போய் அதெல்லாம் கேட்டு பாருங்க. அதுதான் முதலாவது புத்தகம், தெரியுங்களா? ஆதியாகமம் முதலாவது புத்தகம் கிடையாது, யோபு தான் முதலாவது புத்தகம் எழுதுனது. மோசே தான் எழுதியிருக்காருன்னு வேதப்பாரகர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, வருவோம் அந்த பக்கமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், கேட்டுக்கோங்க. அப்போ அந்த வல்லமை எதனால வந்தது தெரியுமா? அவனுக்கு முடிக்க போறோம், அதனால சில காரியங்களை நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொண்டே வரேன். ஏன்னா 4வது அதிகாரத்துல இருந்து டாபிக் எங்கேயோ போயிடும். இந்த விழுந்து போன மனிதனை குத்தி பற்றியோ இந்த காரணங்களை பற்றியோ நாம் விவரித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. அவ்வளவு காரியங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. 50 அதிகாரங்கள் இருக்குங்க. இதை முடிக்கிறதுக்கு நான் இன்னும் 150 வருஷம் வாழ வேண்டியதாயிரும். நான் வாழ்றதுக்கு ரெடி, ஆனா ஆண்டவர் தான் நிர்ணயித்திருக்காரு 70 அல்லது 80, மிஞ்சினால் 100, 120, அவ்வளவுதான்.
மோசே தான் 120 வரைக்கும் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் வாழ்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கம்மி தான். சரி, என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா? ரைட்டு, விஷயத்துக்கு வருவோமா? எப்படி அவனுக்கு வல்லமை கிடைச்சது? சிம்பிள் ஆன்சர், உங்க வல்லமை அவன் திருடிட்டான், அவ்வளவுதான். அதனாலதான் அவனை திருடங்கிறார் ஆண்டவர். திருட்டு போய உங்க வல்லமை எப்படிங்க திருட முடியும்? நான் அவ்வளவு ஏமாளி அப்படின்னா? ஆமாங்க, உங்களை ஏமாத்திட்டு எடுத்துட்டு போறான். திருடன் சொல்லிட்டா வருவான்? உங்களை ஏமாத்தி எடுக்கிறது தான் திருட்டுத்தனம். இன்னைக்கு திருட்டுத்தனங்கிறது ஒபிஷியலாவே ஆயிப்போச்சு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து எல்லா ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா திருட்டுத்தனம் தான். அதுக்கு பேர் நாகரிகமான ஒரு தொழில், பிசினஸ், இது அதுன்னு ஏகப்பட்டது பேர் வச்சுக்கிறானுங்க. ஆனா பண்றதெல்லாம் திருட்டு வேலை. சீட்டு கம்பெனியில பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வாங்க சீட்டு கட்டுங்க அப்படின்னு. நீங்களும் போய் எல்லாம் வாயை திறந்துட்டு போய் கட்டுவீங்க. இவ்வளவு கட்டுனா அவ்வளவு கொடுப்பேன்னு பார்த்தா 2 மாசம் ஒழுங்கா கொடுப்பான். 3வது மாசம் பார்த்தா போர்டு இருக்காது, ஆள் இருக்காது, காணாம போயிடுவான். அவன் பேர் என்ன? திருடன். உங்க பேர் என்ன? ஏமாளி. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் ஆதியாகமம் 3. விளங்குகிறதா? இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்குமே. அப்படின்னா ஏற்கனவே நிறைய சீட்டு கம்பெனிக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படியே. எல்லாம் கடவுளுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்க கடவுள்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. அவன் தான் திருடன். நம்ம கிட்ட இருந்து நம்ம ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திட்டத்தை, தெய்வீக திட்டம், தெய்வீக சித்தம், இது இரண்டும் செயல்படுத்துவதற்கு தெய்வீக வல்லமைகளும் தந்திருக்கிறார். என்னங்க, எப்படிப்பட்ட தகப்பனா நீங்க இருக்க முடியும்? உங்க பிள்ளைக்கு நீங்க ஸ்கூலுக்கே அனுப்பாம டெய்லி அவனை போட்டு அடிக்கிறீங்க. படிச்சியாடா படிச்சியா? டே, நீ ஸ்கூலுக்கே நான் அனுப்பலையாடா, அப்புறம் நான் எப்படா படிப்பேன் அப்படின்னு கேட்பான்ல. மதிக்கட்டவனே நான் உங்களை பார்த்து திட்டுவான், என்ன பார்த்தா அப்படி திட்டுறேன், திருப்பியும் வெறி வந்த மாதிரி அடிச்சு ஒரு நாள் அவன் கையில கிடக்கிறத எடுத்து உங்க தலையை வீசிடுவான். அவன் வெறி வெறி பிடிச்சவனா மாறிடுவான். எப்படி நிறைய பேர் அப்படிதான் அடிக்கிறாங்க இன்னைக்கு குழந்தைங்களை. போதிச்சு வழி நடத்துங்க, திருத்தி. இல்லைன்னா சிச்சிக்க வேண்டியது அவசியம் தான். சிச்சையே தொழிலா வச்சுக்க கூடாது, தவறு. அதே மாதிரிதான் ஆண்டவர் இல்லைங்களா? டெய்லி ஆண்டவர் சிச்சித்தாருன்னா நான்லாம் உன்னால உயிரோடவே இருக்க மாட்டேன். எங்க தட்டணுமோ ஒரு தட்டு தட்டுவார். ஐயோ அப்படின்னு, இப்படிப்பட்ட தப்பா இது அப்படின்னு அப்பதான் தெரியும் எனக்கு. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? என்னோட இருந்துருங்க தயவு செஞ்சு. நம்ம எல்லாம் சேர்ந்துதான் பரலோகத்துக்கு போகணும். உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை. கூடயே இருங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு முறையும் ஏமாளியாக உங்களை நீங்க அதாவது whenever you represent yourself as a person who's in deception, உங்களையே நீங்க போய் அவன் கரங்கள்ல சமர்ப்பிக்கிறப்போ அந்த அவன் ஏமாந்து விட்டு ஒரு ஏமாளியா அந்த வல்லமையெல்லாம் அவன் எடுத்துக்குவான். அப்ப ஆண்டவருடைய தெய்வீக வல்லமைகள் எல்லாம் அவனுக்கு உரிதாகும். இப்படிப்பட்ட வல்லமைகளை எடுத்து எடுத்துதான் இன்னைக்கு அவன் பெரிய பவரா வளர்ந்துருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்மார்கள் வந்தாங்க எப்போ? 16வது நூற்றாண்டுல. வந்த உடனே அவன் பெரிய வல்லமை, அதாவது வல்லரசா மாறலையே அவன். கொஞ்சம் கொஞ்சமா உளவாளிகளை உண்டாக்குனான், எட்டப்பணங்களை உண்டாக்குனான், பண ஆசையை காமிச்சான், பெண்கள் ஆசையை காமிச்சான், குடி மது ஆசையை காமிச்சான். இப்படியாக தன் வசம் படுத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி கடைசியில இந்தியாவே தன்னுடைய வசத்துக்குள் கொண்டு வந்துட்டான். இதுதான். அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் வல்லரசாய் மாறிவிட்டது. இந்தியாவில் குட்டி குட்டி ராஜாக்கள்லாம் எல்லாருமே அடிமைகளா மாறிட்டாங்க. எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? அதுதான் 3வது அதிகாரம், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அதனால பிசாசை பார்த்து வல்லமை படைத்தவனுங்க, அதை உங்க வல்லமை அவன் திருடிட்டு போயிட்டு இருக்கான். அவன் வச்சதை இயேசுவின் நாமத்துல திரும்ப பெற நீங்க இது பண்ணிக்கணும். அதாவது தாவீதுக்காரன் ஒரு தடவை எங்கேயோ போயிட்டு இருக்கிறப்போ அம்மோனியர்கள் அமலேக்கியர்கள் இருக்கிறத எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டானுங்க. அங்க கூட இருக்கிறவனுங்க எல்லாம் தாவீதை கல்லெறிய வந்துட்டாங்க. உன் பேச்சு கேட்டு தானே இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு. அப்ப தாவீது சொன்னாராம், I will strengthen myself in the Lord and I will go and restore everything. God will restore everything for us. ஆண்டவர் நாம் இழந்தது அனைத்தையும் கொண்டு சேர்த்துவார். ஒன்று கூட குறைவுபடுவதில்லை. யாரெல்லாம் என்னோட இருக்கீங்கன்னு எல்லாரும் நல்லா பலப்பட்டு அவரோட போனாங்க. போய் அத்தனை மீட் எடுத்துட்டு வந்தாராம். ஒன்று கூட குறையலையா, யாரையும் அவங்க கொல்லலையா. ஆனா அமலேக்கியர்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுங்களா? எடுத்துட்டு போய் முதல்ல அழிச்சிருவானுங்க. அந்த பிசாசோடைய குணம் படைத்தவர்கள் இந்த அமலேக்கியர்கள் எரிச்சிருவானுங்க, கொன்றுவானுங்க, கற்பழிச்சிருவாங்க, நாசப்படுத்திடுவானுங்க. ஆனா இவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனது ஒண்ணு கூட அவனுக்கு என்னாச்சோ தெரியல, அன்னைக்கு ஒண்ணுமே பண்ணலையா, அப்படியே வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறான் அடிபட்டு சாவுறதுக்கு தாவீதோட கையில. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்குள்ள இருக்கீங்களா? சரி, 23வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
இங்க பார்ப்பீர்களானால், therefore the Lord God sent him out of the garden of Eden. நாம் சென்ற வசனத்துல பார்ப்பீர்களானால், அங்கே நம்மை போல ஒருவனாய் மாறிவிட்டான். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியறவனாய் மாறிவிட்டான். அது ஒன்றும் தவறு கிடையாது. இது சென்ற அத்தியாயத்திலே நாங்கள் விளக்கி விட்டோம். அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாம, அதாவது சூதுவாது இல்லாம தெரியாதபடி நீ வாழாத அப்படி என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அதாவது எப்படின்னா, ஒண்ணுமே தெரியாம இருக்காத, ஒரு என்ன சொல்றது, ஒரு பேதையை போல இருக்காத, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு வாழணும். அதாவது அது கிடையாது ஆண்டவருடைய ஒரிஜினல் திட்டம். அதாவது கெட்டதே தீங்கே அறியாதவனாய் ஒரு குழந்தைய போல நீ இருக்கணும், நல்லதையே நீ செய்யணும். ஏன்னா தீங்கு என்ற காரியம் நுழைந்து விட்டால் அந்த தீங்குக்கு எதிரான காரியங்களை நாம் அதை எதிர்த்து நிற்பது எப்படி, அதுக்கு தப்பி செல்வது எப்படி, அதாவது தீங்கு செய்கிற துஷ்டனை கண்டு விலகி போவது எப்படி, துஷ்டத்தனத்திற்கும் சங்கரிக்கிற ஆவிகளுக்கும் எதிர்த்து நிற்பது எப்படி, இப்படியாக நம் வாழ்க்கை ஓடிவிடும். இன்னைக்கு அப்படிதான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க தான் செய்கிறோம். அதாவது அடி சறுக்கும் பார்ப்பீர்களா, யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்வார்கள். அதுக்கு என்ன எதற்காக அந்த பழமொழி பிரயோஜனப்படுத்தப்பட்டது என்றால், நன்மை செய்கிறவன் நன்மை செய்கிறவனவே இருந்துவிட முடியாது. ஒரு நாள் அவன் தீங்கு செய்கிறவனா மாறத்தான் போறான். ஏனென்றால் எப்படி அந்த காரியம் வந்தது? ஏனென்றால் ஆதாமிக் பாவம் அவனுடைய மாம்சத்தில் இருக்கிறது. ஒரு நாள் அந்த மாம்சமானது ஆவியை வீழ்த்து விடும். ஆவியோ உற்சாகம் அடைந்திருக்கிறது, ஆனால் மாம்சமோ பலவீனம் படைத்த ஒரு தன்மை படைத்ததா இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 சொல்லி இருக்கிறார். இந்த காரியமெல்லாம் எப்படி உலகத்தில் நுழைந்தது என்றால், மனிதன் விழுந்து விட்டான், அதனாலதான் நுழைஞ்சது. ஏன் அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ விருட்சத்தை நீ சாப்பிடுவாயாக, ஜீவ விருட்சத்தை மற்றும் நீ நாடுவாயாக, அதை நீ அதிகமாக பருகி அதிகமாக நீ அதை சாப்பிடும் போது உனக்கு மறுபடியும் ஞானம் வரும். இந்த நிலைமை காட்டிலும் அதிகமாக நன்மை செய்கிறவனாய் நீதி செய்கிறவனாய் நீ மாறி வருவாய். தீங்கன்ற காரியம் உனக்குள் வரவே வேண்டாம். தான் பாருங்க, சின்ன பசங்க விளையாட்டுக்கு குடிக்க ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுக்கு இந்த சிகரெட்டு தம்ம நீயும் அடிப்பா அப்படின்னானுங்க. சும்மா ஒன்றும் இல்லடா, எப்படிதான் இருக்குன்னு பாரு அப்படின்னு. எப்படிதான் இருக்குன்னு பார்த்தேன்னா, இன்னைக்கு செயின் ஸ்மோக்கர் ஆகி லங் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னவங்க சாட்சியெல்லாம் எத்தனையோ கேட்டிருக்கும். ஆனா கர்த்தர் அற்புதம் சுகம் தராரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் இந்த சாட்சியை பகிர்ந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதனால விளையாட்டுக்கு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பசங்க விதண்டாவாதமா பைக் எடுத்துட்டு வீலிங் பண்றது பார்த்தா பின்னாடி மண்டையில் அடிபட்டு பையன் உயிரே போயிடுச்சு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறது என்ன? விளையாட்டு விபரீதமாகும். இன்னைக்கு என்னமோ பழமொழியா ஊத்துது, என்னன்னு தெரியல. விளையாட்டு விபரீதமாகும் என்ற காரியம் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 3வது அதிகாரத்துல இருந்து தான் வந்தது. விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டாங்க, விபரீதமான காரியத்துல போய் முடிஞ்சிருச்சு. சரி, இதோட பின்விளைவு 23வது வசனத்தில், therefore the Lord sent him out of the garden of Eden. கர்த்தராகிய தேவன் தன் பிரசன்னத்தை விட்டு நீ மூஞ்சிலே நீ முழிக்காத, அதுதான் அதற்கு பொருள். அதை சொல்லுகிறப்போ, அதாவது அப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ட்டுருவாங்க. ஒரு வேகத்துல பையனும் கோவத்துல வெளியில போயிடுவான். அடுத்த நாள் தெரியாது, ஒரு வாரத்துல தெரியாது, மாதங்கள் ஆக ஆக தகப்பனுடைய இருதயமோ பலவீனமாகும். என்னதான் இருந்தாலும் அவசரப்பட்டு நம்ம இப்படி சொல்லியிருக்க கூடாதே. அவன் இள ரத்தம், நான் முதிர் வயது உடையவன், நான் கொஞ்சமா பொறுமையா இருந்து எப்படியாவது பையனை சரி பண்ணியிருக்கலாமே, இன்னைக்கு நான் கூப்பிட்டாலும் வரமாட்டான் அப்படிங்கிற பதம் ஒன்று. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அவன் போனவன் நல்ல பையனா இருந்தான்னா கண்டிப்பா அவன் இருதயம் உடைந்து போகும். என்னதான் இருந்தாலும் என் தகப்பன் தான், அவர் வீட்டை விட்டு போன்னு சொன்னா நான் உடனே போயிடுறதா, அப்பா நான் இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க. என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் அவர் தான் என்னை பெத்து வளர்த்தாரு, இத்தனை நாள் எனக்கு அவர் தானே எல்லாவற்றையும் உறுதுணையா இருந்து பார்த்து கொண்டார். நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நான் எந்திரிக்கவே முடியாது, அப்பெல்லாம் நான் இப்படியா வீட்டை விட்டு போன்னு சொன்னா போயிருப்பேனா? நான் பலவீனமான ஒரு ஸ்தானத்துல இருந்தேன், எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்போ அவங்க தான் கூட்டிட்டு போய் என்னை பார்த்தாங்க. இத்தனை காலங்களும் என்னை படிக்க வச்சாங்க, நான் தான் சரியா படிக்கல.
தப்பு என் மேலதான். இப்ப கோவத்துல அவர் சொன்னாரு நான் வந்து போயிருக்க கூடாதுன்னு அவன் இருதையும் உடையும். ஆனா இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா ஈகோ. நான் முதல்ல போறதா அவன் முதல்ல போறதா, என்ன இருந்தாலும் அவன் மேல தானே தப்பு, அவன் ஃபர்ஸ்ட் வரட்டும். நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு போறது, இதெல்லாம் விட்டுருங்க. கடவுள்கிட்ட இந்த மாதிரி காரியம்லாம், அதாவது உங்க நேரத்தை தான் நீங்க வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் அந்த ஊதாரி மகன் அப்படிங்கிற அந்த ஓமையில பார்ப்பீர்களானால், ஒரிஜினல் ஊதாரி மகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் யார் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இளைய மகன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. அந்த ஊதாரி மகன், ஒரிஜினல் ஊதாரி மகன் யாருன்னு கேட்டா அந்த மூத்த பையன் தான். ஏன்னா அவன் இருதயத்துல எல்லா விதமான துர்எண்ணங்களும் இருந்திருக்கிறது. அதெல்லாம் வந்து அவன் இந்த இளைய மகன் வந்து அந்த இடத்துல ஒரு விருந்து வைக்கிறப்பதான் அவன் இருதயத்தை ஊத்துறான். எனக்கு நீர் எது செய்திருப்பீரா, எனக்கு நீர் அதை செய்திருப்பீரா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்திருப்பேனா, நான் கூத்தடிச்சிருப்பேனா, இதை அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் தம்பிக்கு. அடுத்த நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார் தகப்பன் முன்னாடி. ஆனா அவன் சின்னவன், இளையவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு மனசுல எதையும் வைக்க தெரியாது. என் சொத்தை கூட எனக்கு போய் ஜாலியா இருக்கணும்னாரு. அவன் தகப்பன் நினைச்சாரு இப்ப சொன்னாலும் உனக்கு ஒண்ணும் விளங்காது, அதனால பிரிச்சு கொடுத்துட்டார். ஆனா அவருக்கு தெரியும் இதுதான் விளைவு, பின் விளைவா இருக்கும்னு. போனவன் திரும்பி வரத்தான் போறான் ஒரு நாள் என்ன தேடி. ஏன்னா அந்த மகனுடைய இருதயம் தகப்பன் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். எங்க போனாலும் சரி அவன் திரும்பி வருவான், என்னத்தான் அவன் தேடி வருவான் அப்படிங்கிற அந்த ஒரு பதத்தை அங்க பார்க்கலாமா. ஒவ்வொரு நாளும் ஜன்னல் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு என் மகன் வந்து விட்டானான் ஒரு நாள் தவறாமல் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தது போலவே, அவர் நினைத்தது போலவே, அவர் விசுவசித்தது போலவே மகன் தேடி வந்தான். பன்னிகளா இருந்து அவன் வந்து பன்னியா மனிதனான்னு தெரியாத அளவுக்கு அழுக்கு ஆடையோடு வந்து நிற்கிறான். ஆனால் தகப்பனோ ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு மாமகனே என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய விருந்து உண்டாயிற்று. இன்றைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அந்த நான் என்ன இருந்தாலும் நான் ஊதாரி மகன்னு பையன் அங்க என்னதான் அவனை அனுப்பிச்சு விட்டாச்சு, நீ எந்த இதை போய் அவனை கூப்பிட்டான் வருவானா அப்படின்னு பையங்க, அதெல்லாம் விட்டுருங்க. போய் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு செலுத்தி மன்னிக்கவும் மறக்கவும் அந்த ஒரு காரியத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும். சோ இங்க அது பதம் கிடையாது. அப்ப வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ட்டார். இனிமேல் நீ இருக்க கூடாதீங்க. அதற்கு பொருள் என்னவென்றால், நீ பரிசுத்தத்திற்கு நீ பார்த்திரவானாய் நீ கிடையாது, இருக்கவும் முடியாது. பாவமானது நுழைந்தது தான். ஒரு முறை பாவம் செய்தால் அவன் பாவியே. அதனால்தான் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பார்ப்பீர்களானால் அவரிடம் பாவமே இல்லை. ஏன்னா அவருக்கு இது நல்லா தெரியும், இந்த கான்செப்டை உருவாக்குனதே அவர் தானே. அப்ப அவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே, அதாவது வேத பாரகர்கள் என்ன சொல்றாங்கன்னா 4.5 இல்லைன்னா 4.5 வயதுல இருந்தே போயிருக்கணும். அவர் தினத்துக்கும் அவர் வந்து அந்த சினகாக் என்று சொல்லக்கூடிய குட்டி தேவாலயங்கள் இருக்கும், அங்கதான் வந்து பைபிள் சுருள் இருக்கும். பைபிள் சுருள் காப்பிகள்லாம் இருக்கும். அது எப்படின்னா, காப்பி வந்து ஜெராக்ஸ் காப்பி மிஷின் கிடையாது, அதை உக்காந்து ஒருத்தர் திருப்பியும் எழுதுவார். எழுதி அந்த மாதிரி சில காப்பிகள் இருக்கும், அந்த ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க. அது எல்லாரும் நினைச்சாலாம் படிச்சிட முடியாது. அதுதான் பைபிள். அவங்களுக்கு சுருள்ல வந்து மாட்டு தோல்ல ஏதோ ஒரு மிருகத்தோல்ல எழுதுவாங்க. அந்த மைய வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலை உயர்ந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன பையன், திஸ் லிட்டில் பாய் ஜீசஸ், சின்ன பையன் போய் அவர் என்ன பண்றாரு, தினமும் அந்த ரபாயை பிடிச்சி எனக்கு அதை படிச்சு காட்டுங்க, இன்னைக்கு ஆதி ஆகமத்தை படிச்சு காட்டுங்க, புக் ஆஃப் தோராம்படி என்று சொல்லுவார்கள், 5 புத்தகங்கள், மோசே எழுதின 5 புத்தகங்களை எனக்கு வாசித்து காமிங்க. அது முடிச்ச பிறகு ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ் படிக்கலாம், படிச்சு தானியல் புத்தகம், ஆய்சியா புத்தகம், அபக்கூக்கு, ஜக்காரியான்னு சொல்லி பார்ப்பீர்களானால் 39 சங்கீதங்கள், தாவீது எழுதின சங்கீதங்கள் 39 புத்தகத்தையும் 12வது வயதுக்குள்ளாராக அதாவது அந்த சிறு பிராயத்திலே அவர் வாசித்து முடிச்சு தேர்ச்சி பெற்று அதை ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு சென்று தியானம் செய்திருக்கிறார். தியானம் செய்ததுனாலதான் அவர் வந்து இந்த வேத பாரகர்கள் கூட எல்லாம் உட்காந்து ஈஸியா டிஸ்கஷன் நடந்திருக்குது. கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் டான் பதில் சின்ன பையன். ஏன்னா அவரு தான் மெடிடேட் பண்றதுன்னா என்னன்னு ஏசுகிட்ட இருந்தா கத்துக்கணும். இவங்கெல்லாம் சரியா மெடிடேட் பண்ணல, இவங்கெல்லாம் மக்கடிக்கிற கேஸுங்க. அவர் புரிஞ்சு படிக்கிற கேஸ். நானும் மக்கடிக்கிற கேஸ் தான். அப்புறமா புரிஞ்சு படிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறப்ப மதிப்பெண்கள் ஏராளமா கொட்டுச்சு. அது ரொம்ப லேட்டா வந்துருச்சு அந்த எண்ணம். நான் என்ஜினியரிங் 3வது வருஷத்துல இருக்கிறப்பதான் எனக்கு புரிஞ்சு படிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சது. அது வரைக்கும் மக்கு தான், யாரும் சொல்லி எல்லாம் தரல, எப்படியோ மதிப்பெண் வாங்கணும், வாங்கியாச்சு. அந்த 3வது 4வது வருஷத்துலதான் நல்லா ரசிக்கப்பட்டு தீவிரமா உள்ள வந்தப்போ எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சில ரகசியங்கள், அதனாலதான் மதிப்பெண்லாம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அப்புறம் வேலைக்கெல்லாம் போன பிறகு இப்ப வரைக்கும் சில எல்லா காரியங்களையும் நான் புரிந்துதான் அதை எப்படி புரிந்து செய்வதென்று, அது எப்படி வந்துச்சுன்னா மெடிடேஷன் மூலமாக, தியானம் செய்வது மூலமாக.
எதனால இதை எழுதியிருக்காங்க? இப்ப வரைக்கும் பாருங்க எவ்வளவு அழகா தியானம் பண்ணிட்டு இருக்கோம். 3வது அதிகாரத்துக்குள் 3 அதிகாரங்கள் இல்ல, எவ்வளவு அழகா தியானம் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவர் என்ன சொல்லிட்டாரு, இனி நீ என் வீட்டில் நீ ஒருவனா இருக்க முடியாது, இருப்பதற்கு உனக்கு தகுதியும் கிடையாது, அதை இழந்து விட்டாய், புத்திர சுவிகாரத்தை இழந்து விட்டாய், நீ அவனுக்கு அடிமை, நீ என்னுடைய பிள்ளை கிடையாது, என்னுடைய பிள்ளையாய் நீ இருக்க வேண்டாம் நான் சொல்ல, யூ ஹாவ் மேட் த ராங் சாய்ஸ். அவ்வளவு சொல்லியிருப்பான், உனக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருப்பான். ஆண்டவர் சொன்ன நிறைய காரியங்கள்லாம் இங்க எழுதல, எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. வேத பாரகர்கள் என்ன சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் ஏறத்தாழ 35 இருந்து 40 ஆண்டுகள் ஆயிற்றாம் பிசாசு வந்து ஏவாளை வீழ்த்தடிப்பதற்கு. ஏவாளும் ஆதாமும் இதை குறித்து அவர்கள் சம்பாஷித்ததாக இல்லவே இல்லை வேதத்துல. அந்த 40 ஆண்டுகளும் தேவனும் ஆதாம் ஏவாளும் சம்பாஷித்ததாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் கொள்ளு நெல்ல வந்து அவர் இப்படியாக இவர்களோட சம்பாஷித்து கொண்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன சும்மா வந்துட்டு என்னப்பா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்ட போயிருப்பார் இல்ல. ஞானத்தின் காரியங்களை குறித்து, பல பரலோக ரகசியங்களை குறித்தெல்லாம் அவர் பேசியிருப்பார். ஆனால் ஒரு விசை கூட அவர் வந்து நீ எதற்காக போய் அந்த மிருகத்தோட ரகசிய சம்பாஷணை வைத்து கொண்டிருக்கிறாய் கேட்கவே மாட்டாரு. உங்ககிட்டயும் கேட்க மாட்டார். ஆனா உங்களுக்கு உண்மை தெரியும்ல, ரகசியமா இருதயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. வேலை ஸ்தலத்துல அந்த பெண்ணை என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க, பிறரோட கணவனோட கூட நீங்க உட்காந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா சகோதரியா சகோதரனே? யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஆண்டவருக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும். எந்த ரகசியமும் அவரிடமிருந்து மறைக்க முடியாது. He is omniscient, omnipotent, omnipresent. அவர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட காரணத்தினால் நீங்க பரிசுத்தத்தை இழந்து போனீர்கள். இனிமேல் என்னோடு கூட நீங்க வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்களை மாறிவிட்டீர்கள். புத்திர சுவிகாரத்தை இழந்ததோடு கூட அந்த புத்திர சுவிகாரத்தை பிசாசுக்கு நீங்க விட்டுவிட்டீங்க. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவன் வல்லமை படைத்தவனா இன்றைய நாளில் இருப்பதற்கு காரணம் உங்க வல்லமை அவனுக்கு வித்துட்டீங்க, அவ்வளவுதான். சில பேர் பாத்தீங்கன்னா அதாவது பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா, இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க ஒண்ணுமே இருக்காது. ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி ஒன்ன வாங்குவான், அப்புறம் அந்த ஒன்னை வச்சு இன்னொன்னு வாங்குவான். அதே மாதிரிதான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த திருட்டுத்தனம் தான் இருக்கும். இன்னைக்கு மாபெரும் பணக்காரர்கள்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் இந்த மாதிரிதான் திருட்டுத்தனம் பண்ணி தான் சம்பாரிச்சாங்க. நியாயமா சம்பாரிச்சவன் என்ன மாதிரி உங்களை மாதிரி டாக்ஸ் கட்டி நார்மல் லைஃப் தான் வாழ முடியும். அதுதான். அப்ப எல்லாத்துக்கிட்டையும் திருடி திருடி அவன் என்ன ஆயிட்டான், பெரிய பணக்காரன் ஆயிட்டான். நம்ம தாங்க அந்த ஒரிஜினல் பணக்காரங்க. நம்மளை தான் வந்து செழித்தோங்கி இருக்கும்படி நான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்ட்டார். எவ்வளோ மனம் நொந்து போயிருக்கோன்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நான் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது. நான் இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ளும் கடந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் லிட்டரலா என்கிட்ட வந்து இனிமேல் நீ என்கிட்ட வராத தம்பி, கொஞ்ச நாள் கேப் விட்டுருப்போம், நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், நீ கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு என்கிட்ட எல்லாம் பேசின காலங்கள் உண்டு. அந்த அளவுக்கு நான் எதுவும் மோசமான ஒரு முரட்டாட்டம் பண்ணல. ஆனா சில காரியங்களை ஆண்டவர் சொன்னதை நான் அசட்டை செய்து கொண்டே வந்தேன். அப்போ ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்லிவிட்டார்னா, இந்த காரியத்தை குறித்து என்னிடம் நீ இனிமேல் பேசாத. பவுல் அப்போஸ்தலர் அப்படிதான் 3 முறை அவர் வந்து ஆண்டவரிடம் மன்றாடினார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களான 3 முறை நான் ஆண்டவரிடம் மன்றாடி கேட்டேன், இந்த முல்லை எடுத்து விட வேண்டும். நான் அவரோட கூட என்ன வந்து ஒப்பிட்டு பேசலைங்க. அந்த அனுபவத்துக்குள் எல்லாரும் கடந்து போவது உண்மைதான், அது இயல்பான காரியம்தான். ஆண்டவர் சொன்னார், இனிமேல் இந்த காரியத்தை குறித்து என்னிடம் நீ பேசாது இருப்பாயாக. மோசே பக்தனும் அதே மாதிரிதான். ஆண்டவருடைய எவ்வளவு மன்றாடி கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா, இதை குறித்தெல்லாம் நீ பேசாத அப்படின்னு. ஏன் அந்த தப்பை மன்னிக்க முடியலன்னா, அவர் இயேசு கிறிஸ்து கண்மலையான கிறிஸ்துவை 2வது முறை அடிக்க முடியாது. 2வது முறை யாராவது இயேசு கிறிஸ்துவை வந்து சிலுவையில் அறைய முடியுமா? 2வது முறை அவர் ராஜாதி ராஜராய் கர்த்தாதி கர்த்தராய் உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார், எதிரிகளை போராடி அவர் வெல்ல வருகிறார் என்று சொன்ன அந்த பொருளுக்கு நீ கண்மலை நோக்கி பார்க்கணும்னு அவர் போய் அடிச்சுட்டார். ஏன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, பேசாதன்ட்டார். அந்த மாதிரி எங்கிட்டையும் பேசியிருக்கார். நிறைய முறை சைலண்டா இருப்பார். அப்புறம் நம்ம கெஞ்சி கதறி ஆண்டவரோட ஒப்புரவாகி பல காரியங்களை விட்டு விட்டு நான் உங்களிடம் தான் வருவேன், எனக்கு யாரிடம் செல்வேன் என்று சொல்லி எல்லாம் பார்த்து நம்ம ஒப்புரவாகணும். இன்னைக்கு எதனால ஒப்புரவாக முடியாது என்றால், இயேசு என்கிற நாமம் உண்டு, கிருபை நாமம் உண்டு, வெளியேற பெற்ற ரத்தம் உண்டு. என்னை உங்களை மன்னித்து மறுபடியும் நித்தியத்தை அழைத்து சென்று தேவனோடு கூட அந்த நித்திய தகப்பனோடு கூட நாம் ஒப்புரவாகும்படி இந்த நாளில் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கப்படல. அதனால்தான் 2ஆம் ஆதாம் வந்தார். இந்த மாதிரி காரியங்கள் என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும்.
ஏன்னா மாம்சத்தோட ஆவி சண்டை பிடிச்சிட்டே தான் இருக்கும். மாம்சமானது பலவீனமா தான் இருக்கும். அது பலம். ஜிம்முக்கெல்லாம் போய் நீங்க என்னதான் பண்ணி அதை மசில் எல்லாம் பில்ட் பண்ணாலும் அந்த மாம்சத்துக்குன்னு ஒரு பலவீனம் இருக்கு. மாம்சமோ பலவீனமானது, சொன்னது சொன்னதுதான். வெளியே வெளியே போட அப்படின்ட்டார். எங்க இப்ப நான் வெளியே போய் என்ன பண்ணுவேன்னு ஆதாம் யோசிச்சுட்டு கொண்டே இருந்துட்டு இருப்பார். Go and till the ground from which Garden of Eden, to till the ground from which he was taken. எந்த மண்ணிலிருந்து எடுத்து நீ பிணைக்கப்பட்டு எந்த மண்ணுக்கு நீ அதிபதியா இருக்கும்படி உன்னை ஆசீர்வதித்து அங்கே உட்கார வைத்தாரோ, எந்த மண்ணுல நீ பெரிய சாம்ராஜ்யத்தையும் பெரிய கோட்டைகளையும் கட்டி நீ ஆளும்படி ஆண்டவராகிய தேவன் எந்த மண்ணை ஆசீர்வாதமாக உனக்கு படைத்தாரோ அந்த மண்ணையே இப்போ கொடன்ட்டார். டில் த கிரவுண்ட் அப்படின்ட்டார். முதல் முறையாக அக்ரிகல்ச்சர், பிளவிங் த கிரவுண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் அங்க வருது. அது வரைக்கும் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் இப்படியாக பண்ணப்படவில்லை என்பதற்கு தான் அது பொருள். என்ன மாதிரி விவசாயம்னா அது பேசுகிற விவசாயம். இதை குறித்து ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். செடியோட கொடியோட பேசுனீங்கன்னா நல்லா வளருதான். ஜப்பான்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி விவசாயம் பண்றாங்க. ஆனாலும் சும்மா பேசினா வராது. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த நியமத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். உழுந்து அதாவது அந்த பிளவிங் மிஷின் வச்சு அந்த பெரிய இதெல்லாம் சமபூமியாக்கி பாறைகள் எல்லாம் உருட்டி போட்டு அப்புறமா நீங்க அதை இதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த சத்திய ரகசியங்கள்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த பாறைகள் எல்லாம் விலக்கி போட்டு அந்த பூமியை சமபூமி ஆக்கி அதுக்கப்புறம் அந்த நிலத்தை உழுது அந்த இடத்தில் பார்ப்பீர்களானால் விதைகளை போட்டு தண்ணியை பார்த்து நீரை பார்த்து இப்படியாக விவசாயம் பண்ண வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா வேலிகளை கட்டி, ஏன்னா கொடிய மிருகங்கள் அதை தின்றுவிடும். யானை போல அந்த மாதிரி காரியங்கள்லாம் தின்றுவிடும். இப்படியான காரியங்கள்லாம் இல்ல. முதல்ல நினைச்சதெல்லாம் வந்துச்சு டேபிளுக்கு, கேட்டதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாமே. ஆனா இப்போ நீ வேர்வை சிந்தி உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சிஇஓ, அந்த கடைசி உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ அடுத்த வசனத்தையும் முடிச்சிடலாம் தான் நினைச்சேன். பட் ஆனால் இது கஷ்டங்க. அடுத்த வசனம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சிஇஓ இருந்தார். அவர் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் பெரிய சீனியர். நான் ரொம்ப ஜூனியர் அந்த டைமில். ஆனால் என்னோட வேலைகள்லாம் கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் அவர் தமிழ் தான் க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ ஒரு நாள்ல ரயில்வே ஸ்டேஷன்ல நானே மனைவி இப்போ வேற கோயம்புத்தூர் போறதுக்கு அங்க நின்றுட்டு இருக்கிறப்போ அவரு வந்தார். அப்போ என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்றாரு அந்த இடத்துல, நான் உங்க பையன் எப்படி படிக்கிறான் என்னதுன்னு கேட்க. ஒரே பையன், அவருக்கு ஒரே மகன், ஒரே குழந்தை தான். அவன் எப்படி படிக்கிறான், என்ன டெய்லி கார்ல நீங்க அனுப்பிச்சு விட்டுறீங்க? கார்லாம் கிடையாது, பிஎம்டிசி பஸ், கவர்மெண்ட் பஸ்ல தான் போறான் அப்படின்னு. என்னால் நம்பவே முடியல. அப்போ அவர் சொன்னாரு, அப்படியெல்லாம் விட முடியாது, விட்டோன்னா அவனுக்கு பணத்தோட அருமை தெரியாது, கெட்டு போயிடுவாங்க பசங்க. காலையில இவ்வளவுதான் இந்த இப்போ பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு. எனக்கு நம்பவே முடியல. அவர்கிட்ட நான் திருப்பியும் போய் ஆஃபீஸ்ல பார்த்து கேட்டேன், நீங்க சொன்னீங்களே சார் அது உண்மைதானா அப்படின்னா. உண்மைதான்ப்பா, அதுல என்னப்பா பொய் சொல்லி எனக்கு என்ன போகுதுன்னாரு. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதாவது அவனுக்கு காசோட அருமை என்னன்னு தெரியணும்னு அவருக்கு கத்து தரணுங்கிற அந்த ஒரு இது இருந்தது பாத்தீங்களா. அது எங்கிருந்து வந்ததுன்னா இங்கிருந்து தான் வந்தது. தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய உறவு, தேவனுடைய பிரசன்னத்தோட அந்த விலை மதிப்பு என்னவென்று சொல்லி உனக்கு எப்போ தெரியும்னா, எந்த நாளில் அதை இழக்கிறாயோ அன்றைக்கு தான் தெரியும். பண வசதி, காசு, அந்தஸ்து, செல்வம் இதெல்லாம் இருக்கிறப்போ இதோட அருமை தெரியாது. அதெல்லாம் இழந்து ஏழையா இருந்து கஷ்டப்படுகிறவனுக்கு தான் தெரியும். நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பங்க அப்படிம்பாங்க. நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம், அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க, கதறி கதறி அழுவாங்க. நல்லா வசதியா இருந்தவங்க இன்னைக்கு போய் இந்த வேலைக்கு போறோம் அந்த வேலைக்கு போறோம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பொழிஞ்சு போயிட்டோம். யாருக்கு தான் தெரியும்? பணக்காரனா இருந்து ஏழையானவனுக்கு தான் அந்த பணத்தோட அருமை தெரியும். அதே மாதிரி ஏழையா இருந்து பணக்காரன் ஆகிறவனுக்கும் அந்த பணத்தோட அருமை தெரியும். ஆனா பணக்காரனாவே பிறந்து பணக்கார வீட்டுல பிறந்து வளர்றாங்க பாருங்க, அவனுங்க ஒன்னுத்துக்குமே லாக்கி இல்லாதவன்லாம் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 9ல் 10ல் 9 அப்படிதான். 1 இல்ல 2 இல்லைங்க. என் வாழ்க்கையில அத்தனை உதாரணங்கள் நான் பார்த்து விட்டேன். 1 2 நல்லா பிறக்குதான் அங்கங்க, அது வேற விஷயம்.
அதனாலதான் குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்தி வளர்த்துங்க அப்படின்னு சொல்ல வரல, நிர்பந்தித்து வளர்த்துங்கன்னு சொல்ல வரல. நல்லது எது, தீமை எது, கெட்டது எது, wherever you have to say no to them. எங்கெல்லாம் முடியாது, கூடாது என்று சொல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் சொல்லணும். குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி தரக்கூடாது. ஏன்னா நான் கேட்டதெல்லாம் எங்க அப்பா அம்மா வாங்கி தரல, ஏன்னா அவங்களுக்கு வசதி இல்லை. இன்னைக்கு எனக்கு என்ன வசதி குறைச்சலா, அதனால பொண்ணு பையன் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். வாங்கி கொடுக்காதீங்க, தப்பு, தவறு. எது தேவையோ அதை வாங்கி கொடுங்க. தேவைக்கு மேல போன வாரம் ஒரு பேண்ட் சட்டை கேட்பான், இந்த வாரம் திருப்பியும் வேற பேண்ட் சட்டை கொடுங்க. ஏன் போன வாரம் வாங்கின பேண்ட் சட்டைக்கு என்ன வேலை? பாத்தீங்கன்னா அவன் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்புறம் எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு போய் அனாதாசிரமத்துக்கு கொடுத்துட்டு வர வேண்டியது. என்ன பொழப்புது? அவனுக்கு எப்படி புரியும்? புரியாது. கெட்டு குட்டிச்சோர் ஆயிடுவாங்க. அதே போல அவங்க நல்லது, அதாவது தீங்கான காரியத்துக்கு நெருங்கி செல்லுகிறப்போ கண்காணிச்சு கொண்டே இருக்க வேண்டும். நீங்க வந்து கூடாதுன்னு சொல்லி வளர்த்த வேண்டும். ஸ்ட்ரிக்டா இருக்கணும். எந்த இடத்துல அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டணும். இது அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாயிட்டோம். You cannot give that choice in the hands of the children. ஒரு பிராயம் வரைக்கும் நீங்க அதை பார்த்துதான் வளர்த்த வேண்டும். என் வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்ட்டாரு. நீ எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, என் மூஞ்சில முழிக்காது. அவங்க மூஞ்சி அதுக்கப்புறம் தேவனுடைய முகத்தை யாருமே இந்த காரணத்தினால் யாருமே தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. அதனாலதான் தேவன் இயேசுவின் ரூபத்தில் இறங்கி வந்தார். ஏன்னா அவருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும், அவரையும் எல்லாரும் பார்க்கணும். என் அன்பை எல்லாரும் அவருடைய மனசு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? தன்னுடைய முகத்தை மறைத்து, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தரிசனமா இயேசு வந்தார் ஏன் சாட்சி சொல்றாங்க, இயேசு வந்தார், பிதாவே வந்தார்னு சில பேர் சாட்சி சொல்றாங்க. அது வந்து டாவுடுறது, அண்ட புழுகு ஆகாய புழுகும்பாங்க. அந்த மாதிரி புழு. அப்புறம் போய் அவர்கிட்டயே உக்காந்து நாங்கெல்லாம் ஒன்னா சாப்பிட்டோம். பிதா இந்த பக்கம், குமாரன் அந்த பக்கம், பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவரை பாக்குறாரு. அவர் ஆவியானவர், பேரே ஆவியானவர். அவருக்கு உருவமே கிடையாது. அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற நல்ல நண்பன். he is like a person but you can't see him because he is Holy Spirit of God. அவரையும் பார்த்தேன்னு வேற கதை விடுறாங்க. அதையும் உட்காந்து நம்ம ஆளுங்க வாய் திறந்து கேட்கறவங்க இருக்கதான் செய்யறாங்க. யூடியூப்லாம் போய் பாருங்க. பிதாவுடைய முகத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லைங்க. அதுதான் கடைசியா பார்த்தவங்க இவங்க 2 பேர். அவ்வளவுதான். அந்த நாளிலே கூட பார்த்திருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா பாவம் நுழைந்த நாளிலே முகம் மறைக்கப்பட்டது. இந்த நாள் வரைக்கும் அந்த முகத்தை அவர் யாருக்குமே வெளிப்படுத்தல. அந்த முகம் எப்படிதான் இருக்கும், அந்த சாயல் எப்படிதான் இருக்கும், தேவனுடைய குணாதிசயம் தான் என்ன அப்படின்னு தேவனே தேவனாக வந்து மனித ரூபத்தில் வாழ்ந்த அந்த குமாரனுடைய நாமம் தான் இயேசுவின் நாமம். அந்த காலங்களில் வாழ்ந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு நான் பார்க்கலையே, ஐயோ அந்த காலத்துல நான் வாழ்ந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்ற ரூபத்தில் இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்ன எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, என்னை தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டேன். அருமையான பாடல். இந்த பாடலை பாடுறப்ப உங்களுக்கு நீங்க என்ன உணர்ந்து பாடுறீங்க? எனக்குள்ள அவர் இருக்காரு. நான் பார்க்க முடியலங்கிற வருத்தப்பட்டு அதனால நான் தரிசனத்துலலாம் இயேசுவே வாரும், உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும், அடியேன் பார்க்க வேண்டும் நான் கேட்டதே கிடையாது. அதனாலதான் என்னமோ அவர் வரவே இல்லை. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. என் கூட இருக்காருங்க தினமும். எனக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர். 1 யோவான் 4:4 இல்லைங்களா? உலகத்துல இருக்கிற காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்கும் உங்களுக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவங்க எல்லாம் கடைசி நாள் மட்டும் ஆதாமும் ஏவாளும் டிப்ரெஷன்லயே இருந்தாங்களாமா. ஆமா, மன உளைச்சல், துக்கம், எப்பொழுதும் ஒரு சோகத்திலேயே இருந்தாங்க. ஏன்னா
அந்த நாட்கள்ல எவ்வளவாக ஆண்டவர் நம்மளிடம் அன்பா வந்து பேசினார். அண்ட சராசரங்களை படைச்சவர் வந்து பேசினார். அவரோட மதிப்பு தெரியாம அவர் நம்ம இப்படி முட்டாள் மதியினத்தினால் நம்ம இழந்து போயிட்டோமேன்னு அந்த துக்கத்திலேயே வாழ்ந்தாங்களாம். பாவமே இல்லை அவங்க கிட்ட. எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் என்ன பார்த்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவன் கண்டிப்பா பரலோகத்துல தான் இருக்காங்க. எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா அதே போல அவங்களுக்கு பின்ன வந்த சந்ததிகள்லாம் பாவத்திலேயே தான் இருந்தாங்க. 1-2 அங்க இங்க, ஈனோக்கு, ஒரு நோவா, ஒரு இவரு நம்ம ஆபேல், இவங்கள மாதிரி ஒரு 2-3 புண்ணியவான்கள் தான். மற்ற எல்லாமே வீணா போனவங்க தான். ஏகப்பட்டது இருக்கு, பார்க்க போறோம். இன்னும் ஒரே ஒரு வசனம் தான் படிச்சா 3வது அதிகாரம் முடிஞ்சது. எல்லாத்துக்கும் சந்தோஷமா? ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியலன்னு யாரும் ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிறவர் தான் அதே பிதாவாகிய தேவன். காட் ஆங்கிலத்தில் நல்லா வருது, காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர். எல்லாருமே ஆண்டவர் தான். ட்ரையூன் காட். சரிங்களா? திருத்துவம் என்று சொல்லுவோம். சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். தேவனாகிய ஆண்டவரே, பரலோக தேவனே, இந்த நாளில் கூட அந்த அருமையான வசனத்துக்காய் நன்றி. உங்க முகத்தை நாங்க பார்க்க முடியாதபடி சில காரியங்கள், பாவங்கள் எங்களுக்குள்ள இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் அவர்களை அறிக்கை செய்து நாங்கள் விட்டு விடுகிறோம். மறுபடியும் உம்மோடு கூட ஒப்புரவாகி உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்க. நீங்களும் ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் எல்லாருமே ஆங்கில வீடியோஸையும் பாருங்க. ஆங்கிலத்துல பெரிய பெரிய சீரீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே வரும். நிறைய காரியங்கள் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். மற்றவர்களையும் நீங்க கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துவதற்கு இந்த சேனல் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தும் தொடர்ந்து எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் ஆண்டவரிடம் சென்று உங்கள் தேவைகளை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் வந்து கடைசி வசனத்தை நாம் வாசித்து தியானித்து 3வது அதிகாரத்தை முடித்து விடுவோம். ஆமென்.